நமது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கந்தளி ஒன்றியம் காக்கங்கரை பகுதியிலே சேர்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, தம்பி மேல பார்த்து உட்காருங்க, பஸ் ஸ்டாண்ட் மேல பார்த்து உட்காரு. உங்கள் அனைவரையும் தம்பி கொஞ்சம் கொடிய அந்த எடுங்க, எல்லாரையும் பார்க்கணும்ல. காக்கங்கரை பகுதியிலே குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகிற ஏப்ரல் 23 தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நீங்கள் மாற்றி எழுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காரணம், தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் விரோத துரோக ஆட்சி, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் உங்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி இந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் 80% மேல் நிறைவேற்றாதவர்கள் இன்றைக்கு இந்த தேர்தலிலும் உங்களை ஏமாற்றி விடலாம் என்று வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார்கள். அதை முதல்வர் சொல்கிறார், அது சூப்பர் ஸ்டார் என்று. வெறும் டம்மி ஸ்டார் வாக்குறுதி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எதையுமே நிறைவேற்ற போறதில்லை. ஏன்னா நீங்க அவங்கள ஆட்சியை விட்டு அகற்ற போகிறீர்கள் என்பது இங்கே காக்கங்கரையில கூடியிருக்கின்ற உங்களின் எழுச்சியிலிருந்தே தெரிகிறது. இந்த ஆட்சியை முடிவுரைக்கு கொண்டு வரப் போகிறீர்கள். என்ன சொல்ல போனால், இந்த ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் அவர்களின் தலைமையில அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக இருக்கிறது. எங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க, திமுக தலைவர் கேட்டார், இவர்கள் எல்லாம் 8 ஆண்டுகளாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப ஒன்னாயிட்டாங்களே அப்படின்னு பயத்துல பேசுறாரு. ஆமா, நம்ம ஊர்ல அண்ணன் தம்பி சண்டை போட்டா, பங்காளி சண்டை போட்டா, மாம மச்சான் சண்டை போட்டா அப்படியே போயிடுவோம். மறுபடியும் ஏதோ ஒரு நல்லது கெட்டதுல எல்லாம் ஒன்னாதானே ஆகும். ஏற்கனவே தம்பி கொடிய கொஞ்சம் பறிச்சுங்க. ஏற்கனவே 21 நாங்கள் ஒன்றாகாமல் தனித்தனியாக பிரிந்து போட்டியிட்டதால் தான் தமிழ்நாட்டில் இந்த தீய சக்தி திமுக ஆட்சி வந்தது. அதை உணர்ந்துதான் அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அமமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. இதை பார்த்து முதல்வருக்கு வயிற்றெரிச்சல். நாங்க சண்டை போட்டுக்கிறோம், நாங்க சேர்ந்துக்கிறோம், உங்களுக்கு என்ன வயிற்றெரிச்சல் என்றுதான் நான் கேட்கிறேன். சரிதானே? வைகோ மேல நீங்க என்ன துரோக குற்றச்சாட்டு எல்லாம் சொன்னி அவரை நீக்கிட்டு இன்னைக்கு கூட்டணியில் சேர்த்திருக்கீங்க. நாங்கள் இருவரும் ஏதோ கருத்து வேறுபாட்டில் பிரிந்திருந்தவர்கள் இந்த மீண்டும் இணைந்து விட்டோம். இந்த கூட்டணி வர வேண்டும் என்று 21 மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது நடக்காமல் போனது. 26 இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணியை நல்லபடியாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதையும் கேட்கிறாங்க, என்ன இவங்களே இங்க சேர்ந்துக்க மாட்டாங்களா? அதிமுக தானே இங்க தலைமை ஏற்கிற கட்சி, அமமுக டெல்லிக்கு போய் தான் சேரணுமான்னு. இப்ப நம்ம ஊர்ல அண்ணன் தம்பிக்குள்ளார பங்காளிக்குள்ளார சண்டை வந்தா அவர்களே எப்படி சேர்ந்துக்க முடியும்? யாரோ ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க தானே சேர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த பெரிய மனிதர்கள் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், 21 எங்களை சேர்த்து வைக்க முயற்சித்தார்கள். உண்மைதானே? அன்றைக்கு அது நடக்காமல் போனது. ஆனால் இன்றைக்கு 26 அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக
தமிழ்நாட்டின் நலன்கள் காக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சியா? எங்கேயாவது யாராவது நிம்மதியா வாழ முடியுதா? ஏழை எளிய மக்களுக்கு இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? இன்றைக்கு ஆட்சிக்கு வரும்போது முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நாங்க கொரோனா காலத்தில் பொருளாதாரம் சீர்குலைந்து போயிருக்கு, அதனால நாங்க விலைவாசியை உயர்த்த மாட்டோம், வரிகளை ஏற்ற மாட்டோம், கட்டணங்களை உயர்த்த மாட்டோம் தானே சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு. வந்த ஒரு சில மாதங்கள்லயே சொத்து வரியை 150% உயர்த்தினார். பால் பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்தியிருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கிய பொழுது இருந்த மின்சார கட்டணத்தை விட இன்றைக்கு 67% ஏறி இருக்கு. முன்ன ₹1 இருந்துச்சுன்னா இன்னைக்கு ₹1 67 காசு ஆயிருக்கு. சொல்ற ஒரு அந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. ஆனா 1000 ரூபாய் கொடுத்து உங்களை எல்லாம் குடும்ப தலைவிகளை ஏமாற்ற பார்க்கிறார்கள். உண்மையிலேயே கொடுக்கணும்னா இந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கின்ற விலைவாசி உயர்வுக்கு மாதம் 20,000 ரூபாய் கொடுத்தாதான் அது சரியாகும். அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில சரியான நிர்வாகம் இல்லை. இதுவரைக்கும் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு இபிஎஸ் அவர்களின் ஆட்சி வரை 70 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி அந்த காலத்திலிருந்து வாங்கினது. ஆனா இந்த 5 ஆண்டுகளிலே 5 லட்சம் கோடியை தாண்டி இவர்கள் கடன் வாங்கியிருக்காங்க. எங்க போனுச்சு அந்த பணம் எல்லாம்? எல்லாமே அன்றைக்கு மோடி அவர்கள் சொன்னது போல எல்லா நதிகளும் ஒரு கடலிலே தான் சேரும். அதுபோல இந்த தமிழ்நாட்டிலே நடக்கின்ற அனைத்து ஊழல் பணமும் ஒரு குடும்பத்தை போய் சேர்க்கிறாங்க. அந்த குடும்பம் எந்த குடும்பம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கஞ்சா விற்கிறதுல இருந்து ஹெராயின் விற்கிறதுல இருந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருள் கடத்தினவங்க எல்லாம் திமுகவுடைய நிர்வாகிகள். எனக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மணல் கடத்தலாக இருக்கட்டும், மற்ற கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், அதுல திமுகவின் பெயர் அடிபடாமல் இருக்காது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்திச்சிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 2 வயது பச்சிலம் பெண் குழந்தையிலிருந்து வயது உயர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. பாலியல் வன்கொடுமைகள், உயிர் பலிகள் தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 8000 கொலைகள் நடந்திருக்கு. இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு கூலிப்படைகள் பெருகி இருக்கு. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்றேன் பேசிட்டு கடைசியா சொல்றேன். எழுதி கொடுத்துருங்க. யாரு? கேஜி ரமேஷ் அவர்கள் என்ன படிச்சவர்? அவருக்கு என்ன படிச்சு? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் நமது ஊரை சேர்ந்தவர், காக்கஞ்சாரை சேர்ந்தவர். அவருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த ஆட்சியில யாருமே நிம்மதியா இல்லை. இன்னைக்கு வீட்டில் உள்ள தாய்மார்கள்லாம் முன்னெல்லாம் பெண் குழந்தைகள் பள்ளிக்கு போனா பத்திரமாக வர வேண்டுமே திரும்பி என்று அச்சத்தில் இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வேலைக்கோ அனுப்புவதற்கு அனுப்பிவிட்டு பெண்கள் பயந்து கொண்டிருக்காரு. காரணம், மூளை முடுக்கெல்லாம் கள்ள மிட்டாய் வைக்கிற மாதிரி இன்னைக்கு கஞ்சா மிட்டாய் வைக்குது. உண்மைதானே? எங்க இளைஞர்களும் மாணவர்களும் தங்கள் வீட்டு பையன்கள், அதுக்கு பிள்ளைகள் புரியாத வயதில போதைக்கு அடிமையாகி விடுவார்களோ என்று தாய் குலங்களும் பெரியோர்களும் இன்றைக்கு வருந்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு போதை மண்டலமாக மாறி இருக்கிறது. போதை வியாபாரம், போதைப் பொருட்கள் கடத்தல் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இதுவரை கேள்விப்பட்டிராத அளவு. நாமெல்லாம் கல்லூரியில் படித்த பொழுதோ நாமெல்லாம் கஞ்சாவை பற்றியோ ஹெராயின் என்கிற பெயரே கேள்விப்பட்டதில்லை. இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் ஹெராயின் மாத்திரைகள், போதை மாத்திரைகள் இன்றைக்கு விற்கப்படுகின்றன. இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் இளைஞர்களை எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதற்கும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே மாற்று அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். இன்றைக்கு வாழ்கின்ற அனைவருமே
யாருடைய உயிருக்கும் இங்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு முதல்வரின் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. காவல்துறை சேர்ந்தவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த அளவுக்கு ரவுடிகளின் ஆதிக்கம், அந்த சட்டவிரோதிகளின் ஆதிக்கம், எதையும் தட்டி கேட்டால், தவறை தட்டி கேட்டால் கொலை, அது அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, கொலைதான். அந்த நிலை மாறி மீண்டும் மக்களாட்சி வர நீங்கள் இரட்டை இலை தலைமையிலான தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இங்கே உங்கள் வீட்டு பிள்ளையாக போட்டியிடுகின்ற அருமை சகோதரன் ஞானசேகரன் அவர்கள் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். குக்கர் சின்னத்தை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை உருவாக்கி காட்டுகிறீர்கள். குறிப்பாக நமது திருப்பத்தூர் தொகுதியில் குக்கர் சின்னம் வெற்றி பெற்றது என்ற செய்தியை நீங்கள் உலகுக்கு தெரிவிக்க வேண்டும். ஞானசேகரன் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்தவர். அவரது தந்தையார் புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து அந்த கட்சியிலே பணியாற்றியவர். இவர் இன்றைக்கு அம்மாவின் தொண்டராக இருந்து இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவருக்கு குக்கர் சின்னத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கந்தளி ஒன்றியம் இங்கே அதிக எண்ணிக்கையிலே ஊராட்சிகளை கொண்ட மிகப்பெரிய ஒன்றியம். இந்த கந்தளி ஒன்றியம் நிலத்தடி நீர் சுரண்டப்பட்ட பகுதியாக, நிலத்தடி நீர் இல்லாத பகுதியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கந்தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குறும்பேரி ஊராட்சியின் கடற்பத்தி கிராமத்தில் உள்ள அருந்ததியர் காலனி பகுதியில் குடிநீர் வசதி கூட இல்லை. 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று விவசாய பம்பு செட்டில் இருந்தால் தண்ணீர் எடுத்து வர வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது. கோடை காலங்களில் கிணறுகள் மற்றும் ஆழ்துறை கிணறுகள் முற்றிலும் வறண்டு போய்விடுவதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. பிரதான சாலைகளில் இருந்து கிராமங்களுக்கு செல்லும் உட்புற சாலைகள் அனைத்தும் சிதிலமடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. பல கிராமங்களில் தெருவிளக்குகள் கூட முறையாக பராமரிக்காத காரணத்தினால் இரவு நேரங்களில் மக்கள் நடமாடவே அச்சப்படும் சூழல் நிலவுகிறது. இந்த கந்தளி ஒன்றியத்திற்கு திட்டமிட்ட நீர் மேலாண்மை திட்டங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் தென்னை மற்றும் கரும்பு விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒன்றியத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வி பயில விரும்பினால் திருப்பத்தூருக்கு செல்ல வேண்டிய நிலையே இன்றளவும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இங்குள்ள கொரட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு காலத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு கிட்டத்தட்ட 21 வருடங்களாக கும்பாபிஷேகமே நடக்கவில்லை என்ற தகவல் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. மீண்டும் அம்மாவின் ஆட்சி வந்த பிறகு உறுதியாக அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி தரப்படும். காக்கங்கரை, கொரட்டி, கந்திலி, விசமங்கலம் என பெரும்பாலான கிராமங்களில் பேருந்து நிறுத்தங்கள் இருக்கிறதே தவிர அங்கு பொதுமக்கள் இருக்க தேவையான நிழற்குடை இல்லை. இந்த பகுதியில் கந்தளி ஒன்றியத்தை பிரித்து கொரட்டி தனி ஒன்றியமாக அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் கடந்தும் இன்னமும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. புலிக்குட்டை ஏரியிலிருந்து கொரட்டி ஏரிக்கு குழாய் அமைத்து நீர் விநியோகம் செய்யப்படும் என்ற வாக்குறுதி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கந்தளி ஒன்றியத்தில் குறும்பேரி ஊராட்சியில் உள்ள கலர்பட்டி கிராமத்தில் உள்ள அருந்ததியர் காலனி மக்களுக்கு இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இப்படி திமுக ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினரும் சரி, அந்த ஆட்சியாளரும் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை நீங்கள் வருத்தத்துடன் தெரிவிப்பதை இங்கே எனக்கு குறிப்பிலே அனுப்பியிருக்கிறார்கள். எனவேதான் இந்த பகுதி கந்தளி ஒன்றியம் மாத்திரமல்ல, திருப்பத்தூர் தொகுதி மாத்திரமல்ல, தமிழ்நாடு மீண்டும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாகவும் இந்த பகுதி மக்களின் அனைத்து தேவைகளை பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை சொல்லி அருமை சகோதரர் ஞானசேகரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.